Hi students, today we are going to see Geography Unit 1, Asia and Europe. We have already seen Asia, today we are going to see Europe. So in the second part we are going to see Europe continent. In this map let us see the Europe and the red shadow போட்டிருக்கிறதா வந்து என்னது Europe continent. எதெல்லாம் ரெட் கலரில் ஷேடோவாக இருக்கோ அந்த அந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க ஈரோப் காண்டினென்ட் அப்படி சொல்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள் அப்படி சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா, ஏஷியா தான் வந்து என்னது பெரிய காண்டினென்ட், அதுக்கப்புறமேட்டு இருக்கிறது தான் என்னது ஈரோப். ஈரோப் இஸ் த 6th largest continent in size and the 3rd largest in population in the world. It has diverse landforms and people. It is the birthplace of Western civilizations, Roman and Greek, democracy and industrial revolutions. It is the most developed continent in the world. ஸோ நார்மலாகவே நமக்கு தெரியும் ஈரோப் வந்து என்னது 6th largest continent, அதாவது வரிசை பிரகாரம் நம்மளுடைய 7 காண்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 6th பிளேஸில் இருக்குது, சைஸில். பாப்புலேஷனில் வந்து 3rd பிளேஸில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதோட லேண்ட்ஃபார்ம்ஸு, பீப்புள், அப்படி அவங்கள எல்லாருமே என்ன சொல்லுவாங்க வெஸ்டர்ன் சிவிலேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் சிவிலேஷன்ஸ் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ரோமன் அண்ட் கிரீக்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்களோட டெமோக்ரஸி, இண்டஸ்ட்ரியல் சிவிலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டெவலப்டான ஒரு காண்டினென்ட். அதுதான் வந்து என்னது ஈரோப்பு. இதில் இந்த காண்டினென்ட் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் அண்ட் சைஸ். ஈரோப் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் 34 degree 51 minutes north latitude to 81 degree 47 minutes north latitude, 24 degree 33 minutes western longitude to 69 degree 03 minutes east longitude. The prime meridian 0 degree longitude passes through Greenwich in England. So Greenwich and the meridian இருக்கு இல்லையா, 0 டிகிரியில் லாங்கிடியூட் வந்து எங்கே இங்கிலாண்டில் பாஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. இதுதான் அதோட லொக்கேஷன் சைஸு. நார்த்தில் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அப்புறமேட்டு சவுத்தில் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங், அப்புறம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சொல்லிட்டு எல்லா சைட்லேயும் எப்படி இந்த காண்டினென்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது லொக்கேஷன் இதில் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை டிகிரி எத்தனை இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். யூரோப் ஆஸ் diversified physical features such as mountains, plains, plateaus, peninsulas, bays, islands and river basins. It can be divided into 4 physical divisions. யூரோப்பன் இதை வந்து 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. பிளெயின்ஸு, பிளான்டியூட், பெனின்சுலாஸ், பேஸ், ஐஸ்லாண்டு, ரிவர் பேசின், மவுண்டன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் அவங்க பேசிக்காக 4 இதுவாக லேண்ட்ஃபார்ம்ஸாக ஃபிசிக்கல் இதுவாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து நார்த் வெஸ்டர்ன் ஹைலேண்ட்ஸ், த சென்ட்ரல் பிளான்டியூட்ஸ் ஹைலேண்ட், த ஆல்பன் மவுண்டன் சிஸ்டம், த நார்த் யூரோப்பியன் பிளெயின்ஸ். இதுதான் அவங்களுடைய 4 டைப்ஸான ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். நெக்ஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது நார்த் வெஸ்டர்ன் ஹைலேண்ட். தென் ரீஜன் இன்க்ளூட் த மவுண்டெயின்ஸ் அண்ட் பிளேன்டியூட்ஸ் ஆஃப் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஸ்காட்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட். ஸோ இந்த ரீஜனில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடனு, ஃபின்லாண்டு, ஸ்காட்லாண்டு, ஐஸ்லாண்ட் இதெல்லாம் வந்து இந்த பிளான்டியூடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரீஜன் ஆஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் கோஸ்ட். It was created by the glaciers in the past. This region has a lot of lakes which serve as a reservoir of productions hydroelectricity. Norway and Sweden are the largest producer of hydroelectricity in the world. Hydroelectricity வந்து அதாவது நீரில் எடுக்கிற மின்சாரம், நீர் மின்சாரம் இருக்கு இல்லையா, அந்த மின்சாரத்தை வந்து ரொம்ப அதிகமாக இந்த கோஸ்டல்லேருந்து இந்த லேக்லேருந்து எடுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேக்கு. வேர்ல்டுக்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஷனில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த லேக்லேருந்து எடுக்கிற ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீடனும் நார்வே தான் அதில் நம்பர் 1 அந்த ப்ரொடியூசிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு the central plateau.
The plantitude are found in east-west directions across Central Europe. Many rivers in Europe, such as the Danube and the Volga and the Tagus, oriented from this plantitude. The important plantitude of this region are the Pennines, England, the Meseta, Spain, the Central Moselle and Jura, France. The Black Forest, Germany, in this region has rich mineral resources. The Pennines is called as the backbone of England. ஸோ இந்த பென்னிஸ் அந்த இதுதான் வந்து இந்த பிளாட்யூட் தான் வந்து என்னது மக்கள் வந்து அவங்களுடைய பேக் போனாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கிலாண்டில் இருக்க மக்கள். ஸோ இங்கிலாண்டில், ஸ்பெயினில், ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில் என்னென்ன பிளாட்யூட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சென்ட்ரல் பிளாட்யூட்ஸ்னு சொல்கிறாங்க. The Alpine mountain system. The Alpine mountain system consists of a chain of young-fold mountains found in the southern part of Europe. The important mountain ranges are the Sierra Nevada and Pyrenees, the Alps, the Apennines and the Dentaric Alps, and the Cascades and the Carpathians. The Pyrenees forms a natural boundary between Spain and France. ஸோ இந்த ஆல்பின் மவுண்டன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஃபோல்டிங் மவுண்டன், அதாவது இந்த மடிப்பு மலைகள் தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து சிரா நவேதா அண்ட் இது பைரன்ஸு, ஆல்ப்ஸு, த ஆல்பினன்ஸ், அப்பெனன்ஸ், டென்டரிக்ஸ் ஆப்ஸ் அண்ட் த கஸ்காசஸ் அந்த கார்பனத்தன், இந்த வழியாக இதெல்லாம் வந்து இந்த மலை பிரதேசங்கள், இந்த மவுண்டெயின்லாம் வந்து அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நேச்சுரலாகவே இந்த பயனியர்ஸுங்கிறது வந்து ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் ஒரு பவுண்ட்ரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், the North European Plain. The North European Plain is structured from the Atlantic Ocean in the west of the rural mountains in the east. On the north it is surrounded by the Baltic Sea, and on the south by the Alpine mountain. It is narrow in the west and wide towards the east. So இந்த பிளெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன்ஸோடைய இதில் தான் இருக்குது. இந்த மவுண்டெயினோடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா உள்ளெல்லாம் போகுது. சரவுண்டட் பால்டிக் சீஸ்க்கு சரௌண்டிங்கில் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நேரோவாக இருக்கிற ஒரு வெஸ்ட் அண்டு வைடு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பிளெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. Drainage. The rivers plays an important role in the development of Europe. These rivers farmland and also help to produce electricity. So drainage பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிவர்ஸில் இதில் இந்த ஃபார்மிங்க்கு, லேண்டுக்கும் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டிக்கும் இந்த ரிவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், climate. The climate of Europe varies from the subtropical to the polar climate. The Mediterranean climate of the south has warm summer and rainy winter. The western and northern part have a mild and generally humid climate influenced by the North Atlantic Drift. In Central and Eastern Europe, the climate is humid continental type. In the northeast, subarctic and the tundra climates are found. The whole of Europe is subject to the moderating influence of the prevailing westerly winds and the Atlantic Ocean. ஸோ நார்மலாகவே இங்கே வந்து என்னது மாடரேட்டான ஒரு கிளைமேட் தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. வார்மிங்காக ரொம்ப கோல்டாக இருக்கும். கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், இதை விட சம்மரை விட கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மெயினாக என்னென்னா இவங்க அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கிறதால இவங்களுக்கு அந்த விண்டு அந்த இது வந்து கொஞ்சம் மாடரேட்டான ஒரு சம்மர் தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க.
Natural vegetation. The natural vegetation of Europe can be classified as follows. Natural vegetations வந்து என்னென்ன டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா tundra, taiga or coniferous, mixed forest, Mediterranean forest, grassland. இந்த வெஜிடேஷன்ஸ் வந்து இந்த தண்ட்ரான்றது வந்து மரச்செடிகள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி டைக்ரான்றது கான்ஃபரஸ் அதெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் தான். மிக்சட் ஃபாரஸ்ட்னால் எல்லா வகையான மரங்களும் இருக்கிறது. மெடிட்டேரியன் ஃபாரஸ்ட், மெடிட்டேரியன் அந்த இதில் இருக்கிற ஃபாரஸ்ட். கிராஸ்லேண்ட்னால் புற்புதர்களாகவே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைப்ஸான காடுகள். இந்த மாதிரி 5 வகையாக அவங்களுடைய வெஜிடேஷன்ஸை பிரிச்சுருக்காங்க. த ஆர்டிக் அண்ட் த நார்த்தன் Scandinavian island have tundra type of vegetations made up lichens and mosses. அதான் அந்த சின்னதாக இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைப்ஸான வெஜிடேஷன்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. Europe is an industrially developed continent in the world. It has great diversity in its topography, climate and soil. This interacted to produce varied patterns of agriculture activities such as meridian agriculture, dairy farming, mixed livestock and crop farming and agriculture, truck farming. ஸோ இவங்களோட அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா மெரிடியன் அக்ரிகல்ச்சர் தான், டைரி ஃபார்மிங், மிக்சடு லிவ்ஸ்டாக்கு அண்டு க்ராப் ஃபார்மிங் அண்டு பொரட்டிக்கல்ச்சர், அதாவது ட்ரக் வச்சு ஃபார்மிங் பண்ணுறது. அந்த மாதிரி அவங்க நிறைய வகையில் அவங்களுடைய அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபார்மிங் என்னென்ன டைப்பில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Resources based and economic activities of Europe. Availability of resources, efficient educated workforce, research, contact with other nations and innovations have transformed Europe into a modern and economical development continent in the world. ஸோ நார்மலாகவே யூரோப்பியன் இவங்களுடைய பேஸஸ் ரிசோர்ஸஸும் ப்ளஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவைலபிலிட்டியான ரிசோர்ஸஸ் வச்சு எஃபிஷியண்ட்டான ஒர்க் பண்ணுறாங்க. எஜுகேஷன் ஒர்க் ஆகட்டும், ரிசர்ச்சு, கான்டாக்ட் வித் அதர் நேஷன்ஸ், இன்னோவேஷன்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதனால் அவங்க மாடர்னாக இருக்காங்க. ப்ளஸ்ஸு எக்கனாமிக்லேயும் ரொம்ப டெவலப்டு ஒரு கண்ட்ரியாகவும் கான்டினெண்ட்டாகவும் இவங்க வேர்ல்டில் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. Industries. Europe produce significant portions of the world's steel and iron ore. Shipbuilding, motor vehicle and aircraft constructions are widely distributed all over Europe. Europe is also a large producer of the pharmaceutical drugs. ஸோ யூரோப் வந்து ப்ரொடியூசிங் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்டு அயன் ஓர் வந்து நம்பர் 1ல் இருக்குது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1ல் இருக்குது. இதில் வந்து ஷிப் பில்டிங்கு, மோட்டர் வெஹிக்கல்ஸு, ஏர்க்ராஃப்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் யூரோப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே வந்து இதுவாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகிருக்கு. இதில் இவங்க இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி, மருத்துவ ட்ரக்ஸ், மருந்துங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தேவையான இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸில் அதிகமாக செய்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கல்ச்சுரல் மொசைக் ஆஃப் யூரோப். யூரோப் இஸ் த third most populous continent after Asia and Africa. The population of Europe was 742 million in 2018, which accounted for 9.73% of the world's population. The population density in Europe is 34 persons per kilometer. ஸோ இவங்களுடைய இது பாப்புலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏஷியாவுக்கு அப்புறம் ஆஃப்ரிக்காவுக்கு அப்புறம் 3rd பிளேஸில் இருக்குது யூரோப் கான்டினென்ட். இங்கே வந்து 742 மில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க 2018 சர்வே பிரகாரம்.
இது வந்து வேர்ல்ட்ஸில் 9.73% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து அந்த காண்டினென்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து 34 பேர், அதாவது 34 பர்சன்ஸ் வந்து இருக்கலாம். அந்த டென்சிட்டியோட இது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Religion and language. Europe is the continent of great linguistic and cultural difference. English, Spanish, Portuguese, French, Italian and the Slavic are the broadly spoken languages in Europe. Christianity is the major religion in Europe. The considerable number of Hindus, Muslims and Jews are spread throughout the Europe. More than 90% of the people belong to the Kaskada race. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய ரிலீஜியஸ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமான ரிலீஜியஸ் பார்த்தா கிறிஸ்டியானிட்டி தான். ஆனாலும் இங்கே இந்துஸு, முஸ்லீமு, ஜூஸும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பேசுகிற மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், இதெல்லாம் வந்து சால்விக்கு இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக பேசுகிற லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Art and architecture. European art and architecture mostly reveals the ordinary human being and is popular all over the world. Acropolis and the Colosseums, the Statue of David, the Thinker, Eiffel Tower, Big Ben, Pisa Tower and the Mona Lisa are the some of the masterpieces of art and architecture in Europe. யூரோப்பில் வந்து இந்த பெயிண்டிங்கு, அவங்களுடைய ஈஃபில் டவரு, பைசா டவர், இந்த பிக் பென், அந்த திங்கர் ஸ்டாச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசப்படுற ஆர்கி அண்ட் ஆர்கிடெக்சர். த கொலாசியம், இதான் இந்த கொலாசியமுடைய இது வந்து த திங்கர் அந்த ஸ்டாச்சு, பிக் பென் இன் லண்டனில் இருக்க அந்த பெரிய ஒரு கட்டடம், இது வந்து ஈஃபில் டவர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆர்கிடெக்சர் பற்றி அதிகமாக வேர்ல்டு லெவலில் பேசப்படுற விஷயங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். பிரெட், ஃபிஷ்ஷு, மீட்டு, potatoes and dairy products are the staple food in Europe. The Europeans celebrate both religious and holiday festivals. Christmas, Easter, Good Friday, the Saint Day, the Redemptor, the Tomatania and the Carnival are the important festivals of Europe. They play rugby, football, basketball, ice hockey and skiing. Bullfighting in the Spain is the world's attractive game. ஸோ இவங்களுடைய ஃபுட்டு, இவங்களுடைய செலப்ரேஷன்ஸு, ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ஃபிஷ்ஷு, மீட்டு, பொட்டேட்டோஸு, டெய்ரி, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபுட் டைப்ஸாக இருக்குது. அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸு பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ப்ளஸ்ஸு ஹாலிடே ஃபெஸ்டிவல்ஸு, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, செயின்ட் டேஸு, ரெடர்டஸ், டொமேட்டோனியா அண்ட் கார்னிவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவலாக அந்த இதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேம்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஃபுட்பால், பேஸ்கெட்பால், ருகி, ஐஸ் ஹாக்கி, இல்லை ஐஸில் போவாங்கள்ல, பனி சறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்பெயினில் வந்து புல் ஃபைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ல்டு லெவலில் பேசப்படுற ஒரு கேம்னு சொல்கிறாங்க. ஏஷியா அண்ட் யூரோப். ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு ஒரு 11 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட், போத் ஆர் த பாப்புலேஷன்ஸ். Asia. Europe, it is the smallest continent by area and most developed. It extends from 10 degree 11 minutes south and 81 degree 12 minutes north latitude, that is form an equator region to the polar region. It is extend to 34 degree 51 north and 81 degree 47 minutes in north latitude, that is formed in the subtropical region to the polar region. So Asia பார்த்தீங்கன்னா the Bering Strait separates Asia and North America. யூரோப்பில் வந்து the Strait of the Gibraltar separates Europe and Africa.
Asia, the Arabian, Indo-China, India and the Korea are the important peninsulas in Asia. The Scandinavia, Imbria, Italian and the Balkan is the important peninsulas in Europe. The important parallels such as the Europe, Tropic of Cancer, Equator, Tropic of Cancer, Arctic Circle passes through it in Asia. இதில் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்டிக் சர்க்கிள் பாசஸ் த்ரூ இட். போத் ஹாட் அண்ட் கோல்டு டெசர்ட்ஸ். இங்கே வந்து ஏஷியாவில் வந்து கோல்டு ஹாட் டெசர்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து டெசர்ட்ஸே கிடையாது யூரோப்பில். அதுக்கப்புறம் இட் ஹஸ் வேரிட் மினரல்ஸ் டெபாசிட்ஸ் இருக்குது. இங்கே வந்து மினரல் டெபாசிட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூரோப்பில். The majority of the people Asia are involved in primary. இவங்க ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப மெஜாரிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. யூரோப்பில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூரோப் ஆர் இன்வால்வ்ட் இன் செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். செகண்டரியில் இருக்காங்க. ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன். ஸ்டடி வெல். தேங்க்யூ.